بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்துல அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீர் வார்த்தை ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை முழங்கப்படுது. 5 வேளை வக்து பாங்ல அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுது, இகாமத்துல சொல்லப்படுது. நம்ம தொழுகையில ருக்கு சுஜூது எல்லாத்துலயும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றோம். அப்ப இந்த உலகத்துல பல கோடிக்கணக்கான முறை ஒரு நாளைக்கு இந்த அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுது. ஆனா என்னை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு தடவையாச்சும் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? இல்ல. தக்பீர் சொல்லுங்க, இப்ப சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறத அவன் சொல்லவே இல்லை. குர்ஆன்ல அப்படி ஒரு வார்த்தை இல்லை. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் தான் மிகப்பெரியதுன்னு சொல்றான். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான், ரிலா தான் மிக பெரியது அப்படின்னு சொல்றான். ஆனா அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லலை. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை அவன் சொல்லி இருந்தா அதற்கு நம்ம விளக்கம் சொல்லணும். அல்லாஹ்வே அதுக்கு விளக்கம் சொல்லணும். அப்ப அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறது அல்லாஹ் பெரியவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை. அந்த பெருசுங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்டு இதை போன்று அதை போன்றுன்னு சொல்லிவிட முடியாதுங்கிறனால, அது மனிதன் அறிவுக்கே எட்டாதுங்கிறனால அல்லாஹ் அதை சொல்லலை. ஆனா நம்மள சொல்ல வச்சிருக்கான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த அல்லாஹ் அக்பருக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லாதனால எப்படி நம்ம அதுக்கு அர்த்தம் விளங்குறது, நம்ம எப்படி விளங்கிக்கிறது அப்படின்னா, அவருக்கு தகுந்தாற் போல் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கிறார்களோ, அவனை பற்றி சிந்திக்கிறார்களோ, அந்த அளவுக்கு இதனுடைய விளக்கம் விளக்கும். உதாரணமா சொல்ல போனா, அல்லாஹ்வை விளங்கக்கூடிய சொல்லுவாங்கல்ல, எல்லா வஸ்துக்களிலும் அல்லாஹ் எனக்கு தெரிகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லூசு மாதிரி சொல்லிங்க, என்ன எப்படி எல்லா வஸ்துலையும் அல்லாஹ் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம அறிவுக்கு அது தெரியல. இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கிறீங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த தண்ணி போத்தல் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? அதுக்கு அந்த பொருளுக்கு என்ன சொல்றது? தண்ணி எதுல இருக்கு? போத்தல்ல இருக்கு. அப்ப நம்ம தண்ணி போத்தல் தான் சொல்றோம். இது காட்சியளிக்கக்கூடிய அந்த வஸ்துக்கு பேரு போத்தல், அது காட்சி தான் அது. ஆனா அதுக்கு அசலா இருக்கக்கூடியது என்ன? பிளாஸ்டிக். அப்ப அந்த பிளாஸ்டிக் தான் போத்தலா நம்மளுக்கு காட்சி அளிக்குது. அது அடுப்புல போட்டு உரிக்கிட்ட மாதிரி என்ன இருக்கும்? வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்கும், போத்தல் காணாம போயிடும். அப்ப போத்தல் என்பது அல்லாஹ் காட்டக்கூடிய உருவம். அந்த உருவத்துக்கு பின்னால அசலான ஒரு விஷயம் இருக்குது, அது பிளாஸ்டிக். சரியா? அப்ப ஒரு இறை ஞானம் கொண்ட ஒரு மனிதன் அந்த போத்தலா பார்க்க மாட்டான், அந்த பிளாஸ்டிக்கை பத்தி யோசிப்பான். அந்த பிளாஸ்டிக் வந்ததுக்கு மூலப்பொருள் யாரு, இப்படியே யோசிச்சு போகும்போது அது அல்லாஹ்ட்ட போய் சேரும். இப்ப நான் ஒருத்தரை பார்க்கிறேன் அப்படின்னா, அவரில் நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த மூலப்பொருள் இந்த மனிதனை படைத்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ்ட்ட போய் சேரும். அப்ப இப்படி யார் யாருக்கு எந்த அளவுக்கு அந்த ஞானம் இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பெருசாக விளங்கி கொண்டே இருப்பார்கள். அதுக்கு ஒரு அளவு கிடையாது. இப்ப நான் ஒரு அளவுக்கு நினைப்பேன், நீங்க ஒரு அளவுக்கு நினைப்பீங்க. அப்ப என்ன இந்த மலேசியாவோட பெருசா, அல்லாஹ் இந்த உலகத்தோட பெருசா, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு அவரவர் தேட்டத்துக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கிடைக்குங்கிறனால அல்லாஹ் அதை அப்படியே விட்டுட்டான், பேப்பாசா விட்டுட்டான். சரியா? அப்ப அல்லாஹ்வை எவ்வளவு பெரியவன் அப்படின்னு எப்படி நம்ம விளங்கணும் அப்படின்னா, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் குன் அப்படின்னு சொன்னா ஆகிரும் அப்படின்னு நம்ம இந்த குர்ஆன்ல அர்த்தம் விளங்கி வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு அர்த்தம் அசலா பார்த்தோம் அப்படின்னா, யகூலு லஹு, அதை பார்த்து சொல்லுவான் ஆகிவிடு என்று. ஆகவே இல்லை ஒரு பொருள், ஏதோ பார்த்தவன் ஆகிவிடுன்னு சொல்றான்.
ஆகினா தானே ஒரு பொருள் வரும். அப்ப அந்த பொருளை பார்த்து ஆகிவிடுன்னு சொன்னா அப்ப ஏற்கனவே அது இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யகூல லஹு குன் ஃபயகுன், அந்த அதை பார்த்து சொல்லுவான் நீ ஆகிவிடு அப்படின்னு சொன்னா அது ஆகிரும். அப்படின்னா எதை பார்த்து சொல்லுவான் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா ஆரம்பம் முதல் அவனுடைய இல்முல அந்த உருவம் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுடைய இல்முல கற்பனையில அதை வடிவம் செஞ்சுட்டான், அதை அமைச்சிட்டான். அந்த உருவத்தை அந்த கற்பனையை ஆகு என்று சொல்றான், ஆகிறது. சரியா? அப்ப ஒருத்தன் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களேன், அல்லாவுக்கும் அழிவு கிடையாது எனக்கும் அழிவு கிடையாதுன்னு என்ன செய்விய? உஸ்தாதுக்கு மண்டை குழம்பி போச்சு போல தெரியுது, நான் உன 10 வருஷமா 5 வருஷமா மோத்தா போயிடும், கொண்டு போய் மண்ணில் வச்சிருவாங்க, அழிவே இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வை அறிந்த ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சவாலாவே சொல்றாங்க, அல்லாஹ்க்கு அழிவு கிடையாது எனக்கு அழிவு கிடையாது சொல்றாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி அழிவு இல்லையோ அதே மாதிரி எனக்கும் அழிவு இல்லை. எல்லாரும் அப்படியே மிகைப்பா பார்க்குறாங்க, என்ன ஒரு மாதிரியான வார்த்தையை சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப அதுக்கு விளக்கம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா எனக்கு அழிவு இல்லை, அல்லாஹ் என்னை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய இல்முல நான் இருக்கேன். என்னை இப்படி படைக்கணும்னா அவன் கற்பனை பண்ணி அவனுடைய இல்முல என்னைய வச்சிருக்கான். என்னை படைப்பதற்கு முன்னால் நான் அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தேன். என்னைய படைச்ச உடனே ஆலமி அருவாகல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய தாயுடைய கர்ப்பத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன். மௌத்தான பின்னாடி கபூர்ல இருப்பேன். அதுக்கப்புறம் மனுஷர்ல எழுப்பப்படுவேன். நான் எனக்கு எங்க அழிவு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த குறுகிய பார்வை அப்படி என்ன அப்படின்னா, மௌத்தா போனோம்னா மண்ணில் வச்சு நம்ம மண்ணா போயிடுவோம், முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுடைய சிந்தனை திருப்பி அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க போற வரைக்கும் இருக்கு. இப்ப மகசரத்தில் அழிவு இருக்கா? யாருக்காச்சும் மௌத்து இருக்கா? இல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கும் அழிவு இல்லை, அவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கும் அழிவு இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவுக்கு படுது. ஏன் அப்படின்னா அவங்க அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைங்கிறது வேற. அப்ப இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆக்கள் அதான் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த மாதிரி ஞானம் அடைந்தவர்கள் யாருமே இந்த உலகத்தை பத்தி கேட்கவே மாட்டாங்கங்க. இந்த உலகத்துல எனக்கு அதைத்தா இதைத்தா அப்படித்தா இப்படித்தா கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவனுடைய தகுதிக்கு இந்த உலகத்தை பத்தி கேட்கறதுலாம் ஒரு அற்ப மேட்டர். அதாவது இந்த உலகத்துல மனிதனுடைய தேவைகள் இருக்கு பத்தியெல்லாம், அதை ஒரு ஷைத்தான் கூட செஞ்சிட முடியும். அவ்வளவு பலகீனமானதுதான் இந்த உலகத்துல மனிதன் பெறக்கூடிய உதவி. இன்னைக்கு கூன்னு எல்லாரும் போய் செய்வனை செய்யறாங்களா? என்னதுக்கு செய்யறாங்க? பக்கத்துல ஒரு கடை இருக்கு, இன்னும் ஒரு கடை இருக்கு. இந்த 2 கடையில ஒரு கடைக்காரன் போய் செய்வனை செஞ்சு அந்த கடைக்கு ஆளே போகாத மாதிரி செய்யறான். யாரை வச்சு செய்யறான்? அல்லாஹ் வச்சு செய்யறான், ஷைத்தானை வச்சுதான். அப்ப அந்த ஷைத்தான் இவனுக்கு என்ன செய்யுதுன்னா அந்த கடைக்கு போகக்கூடிய ரிஸ்கை அடைத்து இவன் கடைக்கு அனுப்புது. அப்ப இது ஷைத்தானே ஒரு செய்யற வேலை. அப்ப அந்த ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அற்பமான விஷயத்தை போய் அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? அல்லாஹ் எந்த அளவுக்கு பெரியவனோ அந்த அளவுக்கு பெரிய விஷயத்தை அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு கொலை செஞ்சிடறாங்க, ஒரு பையனை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சதோட அந்த நாட்டு அரசன் தேடுறான், எல்லாம் ஃபிரௌன் தான் யாரு. அப்ப இவங்க பயந்து என்ன செய்யறாங்க, அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி அப்படி பொடி நடையா கால் நடையா எங்கிட்டு போறோம் எதுக்கு போறோம்னே தெரியாம மொத்தத்தில் இந்த நாட்டை விட்டு வெளியாயிட்டாங்க. வெளியாயிட்டு ஒரு அப்படியே ரொம்ப கலை போட எந்த உறவும் இல்லை, எந்த அதாவது அனுபவங்கள், அதாவது தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, தெரிஞ்ச இடமும் இல்லை. ஒரு மரத்தடியில போய் நின்றுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அன்சில்னி வஅன்த கைருல் முன்சிலின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு
யாருமே இல்லை, எனக்குன்னு உதவி செய்யறவங்க யாரும் இல்லை. நான் நீ இந்த ரெண்டு தொடர்பு தான் இருக்க தவிர மற்ற ஏனைய தொடர்புங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. இப்ப நீ எனக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட வந்து அவங்களுடைய பணிவை காமிச்சு கேட்கிறாங்க. எனக்காக நீ என்னுடைய தக்தீர்ல என்ன நனவுகளை எழுதியிருப்பியோ அதுல இருந்து எனக்கு நீ இப்ப தந்து உதவி செய்ய அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளான என்ன கேட்டிருப்போம்? எல்லாம் பசி தாங்க முடியல, என்ன உன்னை நம்பி நான் இருந்தேன், கடைசியில் இப்படி விட்டுட்டேன், ஆச்சா விட்டா அப்தரபாச்சான்னு பேசியிருப்போம். ஆனா அவங்க கேட்கறது வந்து எனக்கு நீ என்னுடைய விதியில் எழுதியிருக்கக்கூடியதுல இருந்து எனக்கு இறக்கித்தா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்கள் 2 பேர் வர்றாங்க. வந்து வாப்பா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படி. அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் இருக்கு. அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, அந்த நபியுடைய 2 மகள்கள் வந்து என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க கொஞ்ச நாள் வேலை செய்யறாங்க, அந்த பெண்களையே திருமணம் முடிக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபித்துவத்தை கொடுக்கறான். அப்புறம் அல்லாஹ் அவனை பார்க்கணும்னு கேட்கிறாங்க, அல்லாஹ்வை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌன்ட்ட போய் பேச சொல்றான். அப்ப யா அல்லாஹ், எனக்கு வந்து வாய் திக்குவாய் இருக்கு, பயமா இருக்கு, என்னுடைய தம்பியும் எனக்கு துணையாக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அவங்களையும் நபியாக்கிட்டான். நபி சேர்ந்து போங்க. அப்பயும் என்ன சொல்றாங்க, எல்லாம் எனக்கு எப்படி போய் பேசுறதுக்கு தெரியல. அல்லாஹ் சொல்றான், இன்னனி மாக்குமா அஸ்மா வர மூசாவை நீங்க போங்க, உங்க கூட நான் இருக்கேன். அவன் பேசுறத அவன் பார்க்கறத எல்லாத்தையும் நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். இது பூரா அந்த ஒரு துஆவுல கிடைச்சது. இது எல்லாமே அவங்க வந்து தன்னால இப்படி ஒரு நிராகதியா நிற்கும் போது நம்பிக்கை இழந்து பேசல, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அந்த இடத்துல அவனை தவிர செய்ய முடியாத யாரும் உதவி, அதை உறுதியா நம்பி கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உதவியை செஞ்சு கொடுக்கறான். அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே தேவையில்லாம போனோம்னா நம்ம எல்லாரும் கூப்பிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் தானா நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, நமக்கு நடக்கிற நலவுகள், அதுக்கு வந்து யா அல்லாஹ் நீ இந்த விஷயங்களை நடத்தி தந்ததுக்கு உனக்கு ஷுக்ர், இல்ல ஈஸியா நடக்கும் அப்படின்னு இருக்கிற வேலையை கூட அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் அந்த வேலையில இறங்கணும். அப்ப இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் வந்து கலந்தே நடக்கிறான் அப்படின்னு சொன்னா, கஷ்டமான சமயங்களில் கையேந்தும் போது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்வோம். ராவியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேச பெண்மணி, அவங்க வந்து ஒரு அரச வம்சத்திலேருந்து வருவாங்க. அவங்க வந்து இப்படி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, வழிமார்கள்டா என்ன, வழித்துவம்டா என்ன, அவங்களுக்கு என்ன அந்த தரஜா என்ன செய்யும், அவங்களுக்கு என்ன அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு பொது வெட்ட வெளியில நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி மலை இருக்குது. அவர் இப்படி இருந்து கேட்குறாரு. இவங்க சொல்றாங்க, என்னப்பா வழின்னா ஒன்றும் இல்லை, இந்த மலையை பார்த்து நீ தங்கம்மாவுன்னு சொன்னா ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இவரு அந்த மலையை பத்தமா நிற்கிறாரு, இவங்க மலையிலேருந்து அங்கிட்டு பத்தமா நிற்கிறாங்க. இப்படி ஆயிரம்னு சொல்லும் போதே அந்த மலை தங்கமாயிருச்சு. அப்ப இவர் மலையை பார்த்த மாதிரி நிற்கிறவங்க அப்படியே ஆண்டு வாயை பகுந்து அப்படியே சாக்கடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. எல்லாம் கூப்பிடுறாங்க, அவர் அப்படியே நிற்கிறாரு. என்னன்னு திரும்பி பார்த்தா மலை வந்து தங்கம்மா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க மலைகிட்ட பேசுறாங்க, நான் வழின்னா என்னங்கிறதுக்கு தானே நான் அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு தங்கம் ஆயிட்டா மலையா போ அப்படின்னு சொன்னா திருப்பி மலையா போயிருச்சு. போனோன்னா அந்த ஆளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பவர் இறங்குது, கரண்ட் இறங்குது. அப்புறம் அதாவது இந்த தன்மை அவங்க இந்த எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய மரணத்தை நினைத்து என்ன செய்வாங்களாம், கபூர் அவங்க அடங்க போற இடத்தை அவங்களே செலக்டட் பண்ணி கபூரை தோண்டி அந்த கபூருக்குள்ள உட்கார்ந்து எத்தனையோ குர்ஆனை கத்தம் செஞ்சிருக்காங்களாம். என்னுடைய கபருடைய வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கமான வாழ்க்கை அந்த கபூர் தரணும் அப்படிங்கிற அந்த தேட்டத்துல மறுமை வாழ்க்கையை, நம்மளுடைய அந்த கபூர் வாழ்க்கையை ஆதரவு வைத்து அந்த கபூருக்குள்ள உட்கார்ந்தே எத்தனையோ குர்ஆன் கத்தம் செஞ்சிருக்காங்க. அப்ப
நிலையான அல்லாஹுவை, நிலையான அந்த வாழ்க்கையை விரும்பியதால நாம பெருசு நினைக்கிற பாருங்க இந்த உலகத்தை, அதை அவங்களுக்கு வந்து லேசாக்கி கொடுத்துட்டான். இந்த மலையே உனக்கு தங்கமாகன்னு சொல்லி தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்ல ஏன் இறங்கி வந்தான் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்தை விரும்பாம மறுமையில் உள்ள நிலையான வாழ்க்கையை விரும்பியதால அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம முழுமையா மௌஃபிரத்தையும் மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையும் நம்பி உறுதியா நம்பி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நம்மளுக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை அதிகமாக எடுப்பதற்கு பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பேரன்மிக்கவர்களே, நான் எதுக்கு இந்த விஷயத்த எனக்கு ஒரு ஞாபகம் என்ன வருது அப்படின்னா, நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு இப்போ நம்ம இந்த மூத்தாங்கிற இது கபரிஸ்தானில் போய் நம்மளை அடக்குவாங்க, நம்மளுக்கு தெரியும் தானே. இப்போ எங்கள் ஏரியாவில் நான் மூத்தா போனால் எங்கே போய் அடக்குவாங்கன்னு தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் யாராச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தனியாக போய் நான் மூத்தா போனால் இந்த இடத்துல தான் என்னை அடக்கணும், நான் மௌத்தா போய் அடக்கப்படுற இந்த இடத்த நான் ஹயாத்தா இருக்கும் போதே போய் பார்க்கணும், இப்படிலாம் யாருக்காச்சும் தோணி இருக்கா? தோணலை. ஏன்னா பயம் மௌத்த நினைச்சா. ஏன்னா அப்ப என்ன அப்படின்னா, நம்ம மௌத்தை விரும்புறோம், மறுமையில அல்லாஹ்வை சந்திக்க நம்ம விரும்புறோம் அப்படின்னா, அதை எதிர நம்ம காட்டணும் அப்படின்னா மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரும்பணும். நாம அடங்க போற கபர்ஸ்தானை போய் பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல அடக்குனா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நம்மளை வந்து உலக பாவத்திலிருந்து நம்மளை வந்து ஒதுக்கும், பாதுகாக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் யாராச்சும் போய் அடக்க போகும்போது கூட கபூர்கிட்ட யாரும் போறது, தூரமா நின்றுக்கிறது, நம்மளை தள்ளி விட்டுருவாங்க, தள்ளி விட்டு மண்ண மூடிடுவாங்களா அப்படின்னு. அதனால ஜனாசா அடக்க போறது அது வேற அமைப்பு. அது அல்லாம நாம தனியா போய் கபூரிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு ஓதி ஈசால் சவாப் செஞ்சுட்டு ஹதியா செஞ்சுட்டு நான் இந்த இடத்துக்கு தான் வரப்போறேன் அப்படிங்கிறத நம்ம மனசால ஏத்து ஒத்துக்கிட்டு அதை ஏற்று வாழக்கூடிய பக்குவத்தோட நம்ம திரும்பி வரணும். அப்ப இந்த எதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அதிகமாக ஒரு நாளைக்கு 25 தடவைக்கு மேல் மௌத்தை நினைக்கிறானோ அவனுக்கு வந்து ஷஹீதுடைய மர்த்தபா. அது ஒரு சஹாபி போய் ரொம்ப கொடைவாரு, யார சொல்லலாம், நான் போர்லையும் கலந்துக்கிற கூடாது, என்ன வெட்டுப்பட்டு சாகக்கூடாது, ஆனா எனக்கு ஷஹீதுடைய மர்த்தபா வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணு ஒண்ணா சொல்லி அவர் அப்படியே தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவர் விட மாட்டாரு. கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25 தடவையாவது மௌத்தை பற்றி நினையுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மௌத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி நினைத்து வாழக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.